ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் நான் கேட்டிருந்த 4-5 ஆப்ஷனில் நிறைய பேர் ஹேர் க்ரோத்துக்கு தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம ஃபுட் ஹேபிட் லைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 100% நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், டேண்ட்ரஃப் இருக்கவே இருக்காது. இதே நீங்கள் இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100க்கு ஒரு 50% மட்டும்தான் ஹேர் க்ரோத் இருக்கும். நான் சொல்லக்கூடிய அடுத்தடுத்த ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுட் ஹேபிட்டையும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி இந்த நான் சொல்லக்கூடிய அடுத்தடுத்த டிப்ஸ் அடுத்தடுத்த வீடியோலையும் சரி, இந்த வீடியோ எண்டில் நான் சொல்லியிருக்க டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும். ஏன்னா நான் இதை ஃபாலோ பண்ணி நல்லா ஒரு ரிசல்ட் கிடைச்சதை வச்சு தான் நான் இதுக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டிப் நம்பர் 1ல் ஃபுட் ஹேபிட் பற்றியும், செகண்ட் பார்ட்டு டிப் நம்பர் 2ல் ஹேர் கேரை நம்ம எப்படி ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறதை பற்றியும் சொல்லியிருக்கேன். தேர்டு நான் ஒரு ஹேர் பேக் போட்டிருக்கேன். இது 3யும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் நிறைய ஹேர் டிப் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டிப் நம்பர் 1 ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தினசரி எடுத்துக்கக்கூடிய உணவில் மேக்ஸிமம் கால்சியம், அயர்ன், புரோட்டீன், விட்டமின் கே இந்த 4ம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். முக்கியமாக விட்டமின் கேவும் அயனும் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் விட்டமின் கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாதுளம்பழத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் டெய்லி 1 டம்ளர் மாதுளம் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு 2 வேளை குடிக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது மாதுளை ஜூஸ் ப்ளைனாக ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிங்க. உங்களுக்கு முடி வளர்ச்சி மட்டும் இல்லாமல் உடலுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி அயன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், பீட்ரூட், நான்வெஜ் எடுத்துக்கிறவங்க அப்படின்னா மத்தி மீனில் அதிகப்படியான அயன் ஸ்ட்ரென்த்து இருக்குது. இது மாதிரி நம்ம ஃபுட்ஸை நம்ம கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுடைய முடி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். நான் மாதுளம் ஜூஸை கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ஹேர் க்ரோத் சூப்பராக இருந்தது. முடி உதிர்வு சுத்தமாக இல்லை. அதே மாதிரி டேண்ட்ரஃப் நான் யூஸ் பண்ணியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் முடி அடர்த்தியாக டேண்ட்ரஃப் இல்லாமல் கொட்டாமல் சூப்பராக வளரும். எவ்வளவு விலை உயர்ந்த ஷாம்புவோ இல்லை ஆயிலோ நம்ம என்ன தான் வெளியில் அப்ளை பண்ணாலும் நம்மளுடைய முடிகளுக்கு நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய சாப்பாட்டில் கொஞ்சமாவது ஸ்ட்ரென்த் இருக்கணும். நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்துட்டுருக்கோம். இது மாதிரி இல்லாமல் நல்ல காய்கறிகள், பழங்கள், இது மாதிரி கீரைகள் சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய முடி வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டிப் நம்பர் 2க்கு போகலாம். இப்போ நம்ம டிப் நம்பர் 2 ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு நம்ம எவ்வளோ விலையுயர்ந்தது வாங்கினாலும் அதில் நுரை வரத்துக்கு ஒரு விதமான கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. கெமிக்கலே இல்லைனாலும் பூந்தி கொட்டைன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நுரை வரத்துக்காக அது யூஸ் பண்ணுறது. அதை ஆக்சுவலாக ஒரு அழுக்கு போகிறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதை தலையில் போட்டு நீங்கள் தேய்ச்சி குளிக்கிறப்ப அந்த பூந்தி கொட்டையோட வேலை உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய அழுக்கு மட்டும் இல்லாமல் அந்த உங்கள் தலையில் இருக்கக்கூடிய கருமை நிறத்தையும் மாற்றி பழுப்பு நிறமாக, அதாவது செம்பட்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது நம்மளுடைய ஹேரை நம்ம ஃப்ரீ ஹேரை விடக்கூடாது. ஃப்ரீ ஹேர் விட்டீங்க அப்படின்னா ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே, இல்லை கேர்லிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் சிக்காகாது. இதுவே நீங்கள் ஃப்ரீ ஹேர் விட்டீங்க அப்படின்னா லாங் ஹேராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முடி சிக்காகும். மேக்ஸிமம் முடியை நல்லா பின்னி மடித்து போடுறது ரொம்பவே முடி வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்டனர், கேர்லிங் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால நம்மளுடைய முடிகள் ரொம்ப அதிகப்படியான ஹீட்டை தாங்க முடியாமல் கொட்டுறதுக்கு ஆரம்பிக்குது. வேர்க்கால்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடிய சீப்பு.
நம்ம வீட்டில் நமக்குன்னு தனியாக ஒரு சீப்பு வச்சுக்கணும். இது மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்து நமக்கு ஹேர் ஃபாலும் சரி டேண்ட்ரஃபும் வந்து நமக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான சீப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் வந்து நம்ம நார்மலாக செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி தேய்ச்சாலே போதும் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வீட்டிலே தயாரிக்கக்கூடிய கருவேப்பிலை எண்ணெய், கரிசலாங்கண்ணி எண்ணெய் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடிய டவல், நம்மளுக்குன்ட்டு நம்ம தலையை தோட்டுறதுக்கு தனியான சாஃப்டான ஒரு டவல் நல்லதாக யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடிய ரப்பர் பேண்டு இந்த மாதிரி நான் பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா முடி வந்து வெட்டுப்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். நல்ல சாஃப்டான ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இது போல் குஷி கிளிப்ஸோ இல்லைன்னா ஹேர் பின்னோ யூஸ் பண்ணிங்கன்னா முடி வந்து அங்கங்கே கட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அடுத்தது ஹேர் பேக்கை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆலோவேரா ஜெல் தேவைப்படுது. இந்த சோத்துக்கத்தாழை வந்து நிறைய இடங்களில் இப்போ மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்குது, பழமுதிர்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு கிடைச்சா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேறு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கடையில் இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மஞ்சள் திரவம் மாதிரி வரும். இதை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி நம்ம ஒரு சோத்துக்கத்தாழை நம்ம எடுத்துக்கலாம் உங்களுடைய முடியோட அளவை பொறுத்து. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக சைடில் இருக்கிற இந்த முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹேர் பேக் தான். இதுக்கு அடுத்த வீடியோவில் ஹேர் ஆயிலும் சீயக்காய் பவுடர், அதாவது ஹேர் வாஷ் பவுடர் வந்து எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோஸை நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். இந்த நான் சொன்ன எல்லா டிப்பையும் ஃபஸ்ட்டு இருக்க டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வர வீடியோவும் சரி இந்த வீடியோவில் இருக்கிற இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு கேரண்டி. நல்லா வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு ஹேர் ஃபாலே இல்லாத அளவுக்கு மாறும். நல்லா வந்து ஹேரும் லாங்காக வளரும். ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். எது பண்ணுறோமோ இல்லையோ வாரத்தில் 2 தடவை கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும். அடிக்கடி நம்ம தலை குளிக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி குளிக்கிறதுனாலையும் நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே சீயக்காய் தூள் தான் பயன்படுத்துவோம் எங்கள் வீட்டில். அதுவும் நுரை வராத பிளைன் சீயக்காய் தூள் நாங்கள் வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ணுவோம். அது வந்து நான் என்னோடய பர்சனல் யூஸில் இது வரைக்கும் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில நாள் தான் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஷாம்பு யூஸ் பண்ண நாட்களில் எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும், டேண்ட்ரஃப் வரும். நான் யூஸ் பண்ண சீயக்காய் தூள் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு துளி கூட எனக்கு டேண்ட்ரஃப் வராது. அதே சமயத்தில் ஹேர் ஃபால் ரொம்பவே கண்ட்ரோல் ஆச்சு. அந்த சீயக்காய் தூள் ப்ரிப்பரேஷன் சீக்கிரமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா ஆலோவேரா ஜெல்லையும் நம்ம தனியாக இந்த இதில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ண ஆலோவேரா ஜெல்லை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்கு வந்து ஓகே அப்படின்னா எக்கு இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். கூலிங் ஒத்துக்காதீங்க, சின்ன வெங்காயம் சாரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் வந்து நல்லா 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னுடைய முடிக்கு போதுமான அளவு நான் இது எடுத்திருக்கேன். உங்களுடைய முடியோட அளவை பொறுத்து நீங்கள் இன்க்ரீடியண்ட்டை கூடவோ குறைச்சவோ ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம டைரெக்டாக நம்மளுடைய ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணுறது தான். நல்லா வந்து ஹேரை நல்லா வாரி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு, சிக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பேக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் ஆட் பண்ணி நல்லா வந்து விரல்களால் மசாஜ் பண்ணி விடணும். ரொம்பவே முக்கியமானது. கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதை தலையில் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் தலைக்கு வந்து ஷாம்பு யூஸ் பண்ணாமல் நல்ல ஒரு சீயக்காய் தூளாக வச்சு நல்ல தலையை வந்து அலசி விட்டுருங்க. ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்க மைல்டு ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், நான் தலைக்கு வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, அதே சமயத்தில் நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது, சில்கியாக இருக்குது. உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 முறை பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய ஹேர் வந்து நல்ல க்ரோத் ஆகும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமே சீயக்காய் தூள் எப்படி ரெடி பண்ணுறதும் அப்படின்றதையும், அடுத்தது ஹேர் ஆயில் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது வீடியோவும் நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.